என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் டெஸ்ட் நம்பர் 4 வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இதில் அந்த கொஷின் பேப்பருக்கான டிஸ்கஷன் வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கொஷின் வந்து சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஒரு 1 or 2 கொஷின்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? அது எல்லாமே இந்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? 6a = 4b = 9c எனில் a:b:c வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6a 4b = 9c ஈக்குவல் டு போட்டு வந்தாலும் ஈஸ்ட் போட்டு வந்தாலும் ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? என்ன கேட்குறாங்க இப்போ நமக்கு a:b:c வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாடலில் சம்மு கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ வேணும் அப்படின்னா ஏவை மறைச்சிருங்க. மறைச்சிட்டா மீதி 2 நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை 2ஐயும் பெருக்குங்க. கும்பிட்டுனாங்க 36 ஈஸ்ட்டு. பி வேணும் அப்படின்னா பிவை மறைச்சிருங்க. மறைச்சிட்டா மீதி என்ன நம்பர் இருக்கு? இந்த 2 நம்பர் இருக்கா? இதை 2ஐயும் பெருக்குங்க. 9 54. சி வேணும் அப்படின்னா சிவை மறைச்சிருங்க. மீதி 2ஐயும் பெருக்குறீங்கன்னா 4 24. இதுதான் கான்செப்ட். இப்போ ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிங்க. எல்லாமே 6 டேபிளில் கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணிங்கன்னா 6 36, 9 54, 4 24. இதுக்கப்புறம் எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து 6:9:4 வரும். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க நமக்கு. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2வது. ஒரு எண்ணின் 60% மற்றொரு எண்ணின் 3/4 மடங்கிற்கு சமம் எனில் 2 எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஆல்ரெடி பெர்சன்டேஜ் எழுதி முடிச்சிருப்போம். அதை கம்பைன் பண்ணி ரெண்டுமே சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்ன சொல்கிறாங்க? ஒரு எண்ணின் 60% மற்றொரு எண்ணின் 3/4 மடங்கிருக்கு. அப்போ 2 நம்பரை பற்றி பேசுகிறாங்க. எக்ஸ் ஒய்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 60% பார்க்குறேன். 60% ஆஃப் எக்ஸு. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? மற்றொரு எண், அதாவது ஒய்யில் 3/4 மடங்கு இருக்கு. மடங்கு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 3/4 இன்ட்டு ஒய். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே பெர்சன்டேஜ் எடுத்து விடுங்க. எடுத்து விடணும் என்ன பண்ணுவோம்? பை 100 போடுவோம். ஈக்குவல் டு 3/4 ஒய். ஓகே, ஒரு 0 கேன்சல் ஆகும். 2 6 2 10. இப்போ எனக்கு கடைசியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா 3x/5 ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு ஒய். ஓகேவா? ஆல்ஃபபெட்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எக்ஸு. இந்த இன்ட்டு ஒய் அப்படியே கீழே வந்துடும். ஏன்னா மல்டிபிகேஷன் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து அது டிவிஷன். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3/4. இந்த ஃப்ராக்ஷன் இந்த பக்கம் கொண்டு போகும்போது தலைகீழாக போகும். 3/5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5/3 வருச்சுங்களா? இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ x/y ஈக்குவல் டு 5/4 வரும். a/bன்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a/bன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த கிளாஸில் வந்து இன்ட்ரோவில் கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5/4. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, என்ன சொல்கிறாங்க? a:/b+c+c+a ஈக்குவல் டு 7:6:5 மற்றும் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 27. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா 1/a:1/b:1/c இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபிசி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் நடத்தும் போது கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சம்மு புரிஞ்சிச்சு அப்படின்னா டக்கு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேஷியோவை எடுத்து விடுங்க. ரேஷியோவை எடுத்து விடுறதுனா பெரிய வேலை இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ஃபபெட் சேர்த்து விடணும். சரிங்களா? அப்போ a+b ஈக்குவல் டு 7x, b+c 6 இருக்கா? அப்போ 6x. அடுத்து c+a வந்து 5 இருக்கா? அப்போ 5x. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது பாருங்களேன், எல்லாமே 2 தடவை இருக்கும். கரெக்டாக? அப்போ ஒரு 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். 2வை காமனாக எடுத்துக்கிறேன். உள்ளே என்ன வரும் அப்படின்னா a+b+c ஈக்குவல் டு 13 18xன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிரும். இங்கே 2, இங்கே 3, இது எதுவும் கேன்சல் ஆகி எக்ஸ் வந்து 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும்? a+b வந்து 7 × 3
21 அடுத்து 18 அடுத்து 15ன்னு வரும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம கடைசியாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a + b = 21, b + c = 18, c + a = 15. இப்போ நம்மளோட வேலை வந்து என்ன சொல்லியிருக்கோம், abc வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு a வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும், a + b + c எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் எதை எடுத்து விட்டால் போதும், பியையும் சிவையும் மறைச்சிட்டா போதும், a கிடச்சிருமா. அப்போ அதை நான் எடுத்து விட்டுறேன். அதே மாதிரி b வேணும் அப்படின்னா a + b + c கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எதை ரெண்டை மறைச்சா போதும், ஏவையும் சிவையும் மறைச்சா போதும், b கண்ணுக்கு தெரியுதா. அப்போ a + c. அதே மாதிரி c வேணும், a + b + c இதிலிருந்து a + b மறைச்சா போதும், c கண்ணுக்கு தெரிஞ்சிருமா. இப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வந்து 27 மைனஸ் b + c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 18ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கழிச்சிங்கன்னா 9, 27 மைனஸ் a + c வந்து 15. அப்போ ஆன்சரு 12ன்னு வரும். ஈக்குவல் டு 27 மைனஸ் a + b வந்து 21, 27 21 பெருசுனா 6ன்னு வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, a கண்டுபிடிச்சிட்டோம், b கண்டுபிடிச்சிட்டோம், c கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் 1/a = 1/b = 1/c. அப்போ ஆன்சரு 1/9 = 1/12 = 1/6. சரிங்களா. இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36ன்னு வரும். இங்கே 36 வரணும்னா எதால் பெருக்கணும், 4ஆல் பெருக்கணும் கரெக்டாக. இங்கே 36 வரணும்னா 3ஆல், இங்கே 36 வரணும்னா 6ஆல் பெருக்கணும். அப்போ 4:3:6ன்னு வரும். சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டெப்லாம் ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, ஒமிட் பண்ணிட்டு டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே, அடுத்து 4th திருப்பி அந்த பெர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷனை கம்பைன் பண்ணி எக்ஸின் 10% என்பது ஒய்யின் 20% சமம் எனில் x = y. ஓகே, அப்போ 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய். ஓகே, பெர்சன்டேஜை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டால் என்ன வரும், 10x/100 ஈக்குவல் டு இங்கே 20y/100. இது நம்ம கேன்சல் ஆயிரும், ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 2yன்னு வரும் கரெக்டாக. ஆல்ஃபபெட்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. x/y ஈக்குவல் டு 2/1ன்னு வரும். ஆன்சரு 2:1. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இந்த இடத்துல மட்டும் பார்த்து கொண்டு போகணும். சரிங்களா. அடுத்து 3 விதமான பள்ளிகளில் ABC படிக்கும் மாணவர்களின் விகிதம் 6:8:7. சரிங்களா. ஒவ்வொரு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையானது 20%, 15% மற்றும் 20% உயர்கிறது. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, 20, 15, 20 எனில் புதிய விகிதம் என்ன? அதாவது ஒரு 3 ஸ்கூல் இருக்குது, அதில் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் படிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளாக தான் இதை அசியூம் பண்ணணும். எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரென்த்து வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியாது கரெக்டாக. அப்போ இதை நானாக அசியூம் பண்ணிக்கிறேன். ஏ ஸ்கூலில் வந்து ஒரு 600 பேர் இருக்காங்க. அதே மாதிரி பி ஸ்கூலில் வந்து ஒரு 800 பேர், சி ஸ்கூலில் ஒரு 700 பேர். இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்களேன். கண்டுபிடிச்சா எல்லா இடத்துலையும் ஒரு 2 0 கேன்சல் ஆகி திருப்பி 6, 8, 7ன்னு வந்துருமா. ஓகே, இதை ஏன் நான் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே 20, 15, 20 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா. அப்போது ஆல்ரெடி ஒரு 600 இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20% எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 0 2 0 இந்த கட் ஆகிடுச்சா. இது கட் ஆகுறதுனால இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 120 பேர் கூடுறாங்க. அதே மாதிரி பி ஸ்கூலில் 800 பேர் இருக்காங்க, அதில் ஒரு 15% நமக்கு கூடுது. இங்கே 2 0க்கு 2 0, 15 8
இங்கேயும் ஒரு 120 பேர் கூடுறாங்க. அடுத்து இங்கே 700 ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது. இது கேன்சல் ஆகி 140 பேர் வந்து நமக்கு அதிகமாகறாங்க. கரெக்டாக? இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 600 பேர் இருக்காங்க, இப்போ ஒரு 120 கூடியிருக்காங்க. இப்போ மொத்தமாக ஸ்ட்ரென்த்து 720 ஈக்குவல் டு இங்கே 800, இங்கே ஒரு 120, 920 ஈஸ்ட்டு இங்கே ஒரு 840. எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு 0 கேன்சல் ஆகிரும். அதுக்கப்புறம் எதால் கேன்சல் பண்ணலாம்னா 4th டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, 1 நாள் 4 மிச்சம் ஒரு 3, 8 நாங்க 32, 2 நாங்க 8 மிச்சம் 1, 3 நாங்க 12, 2 1, 18, 23, 21. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரென்த்து விகிதம் வந்து ரேஷியோ வந்து இப்படி இருக்குது, இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற நேரத்தில் நம்மளாம் ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இந்த மாதிரியும் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து A/B ஈக்குவல் டு 2/9 ஈஸ்ட்டு 1/3. அதே மாதிரி B/C வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/7 ஈஸ்ட்டு 5/14. அடுத்து C/D வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/5 ஈஸ்ட்டு 7/10. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா A/B/C/D வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷனை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விடணும். ஓகேவா? அதுக்கு எடுத்து விடுறதுக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து என்ன வரும், 9ன்னு வருமா? இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது. அப்போ 2 ஈஸ்ட்டு இங்கே 9 வரணும், எதால் பெருக்கணும், 3ஆல். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கும், ஒரு 3 3. அடுத்து B/C எல்சிஎம் வந்து என்ன வரும், 14ன்னு வருமா? அப்போ இங்கே 14 வரணும், எதால் பெருக்கணும், 2ஆல். மேலேயும் 2ஆல் பெருக்கணும், 2 4 ஈஸ்ட்டு இந்த 5 அப்படியே இருக்கும். சரிங்களா? அடுத்து C/D இங்கே எல்சிஎம் வந்து 10ன்னு வருமா? அப்போ இங்கே 2ஆல் பெருக்கணும், மேலேயும் 2ஆல் பெருக்கணும், 2 6 ஈஸ்ட்டு 7ன்னு வரும். இப்போ நம்ம கேட்குற கொஷினுக்கு வரும். என்ன கேட்குறாங்க, A/B/C/D வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அந்தந்த வேல்யூ அந்தந்த இடத்துல ஃபில் பண்ணுங்களேன். 2/3. இங்கே ஒரு பாக்ஸ் எம்டியாக இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் நமக்கு எம்டியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி B/C எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4/5. அப்போ இங்கே ஒன்று எம்டியாக இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன்று நமக்கு எம்டியாக இருக்கும். சரிங்களா? C/D வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6/7. அப்போ இங்கே ஒரு பாக்ஸ் எம்டியாக இருக்கும், இங்கே ஒரு பாக்ஸ் நமக்கு எம்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இந்த பக்கம் எந்த நம்பருமே இல்லை, இந்த பக்கம் என்ன இருக்குது, 3 இருக்கா? அப்போ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த பக்கம் எந்த நம்பரும் இல்லை, இந்த பக்கம் என்ன இருக்குது, 3 இருக்கா? அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் எந்த நம்பரும் இல்லை, இந்த பக்கம் என்ன இருக்குது, 4 இருக்கா? அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து 5 வந்துடும், இங்கே வந்து 6 வந்துடும். இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பெருக்கிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 8 4 24 48. சரிங்களா? இங்கே 3 12 72 90 105ன்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 வாய்ப்பாடு போடலாம். போட்டால் ஒரு 3 மிச்சம் 6, 16 24 30 35 16 24 30 35. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரியே நம்ம கொஸ்டின் கேட்டாங்க, இது ப்ரீவியஸ் இல்லை கேட்டது தான். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஸோ இது வந்து என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த ஒரு விதி இருக்கும், விகித சமன் விதி அப்படின்னு சொல்லி. அதாவது A/B விகித சமன் டு C/D. இப்படி கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு அன்னோன் வந்து நம்மளை கண்டுபிடிக்க மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன லா அப்படின்னா, விகித சமனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நடுவில் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு
நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இதுதான் லாஜிக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 7 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நடுவில் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, நமக்கு பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். சரிங்களா, 3.75 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 40 மிச்சம் 4 8 56 60 மிச்சம் 6 3 8 24 30 வரும். ஓகேவா, 8 40 மிச்சம் 4 30. அப்போ 2 தள்ளி புள்ளி வச்சா பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். சரிங்களா, அப்போ 7x + 7 ஈக்குவல் டு இங்கே 30 ப்ளஸ் 7 அந்த பக்கம் போனால் -7ன்னு வரும். அப்போ 7x ஈக்குவல் டு 23. எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 23/7. மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடுங்க. 3 21 மிச்சம் 2. அப்போ ஆன்சர் வந்து 3 2/7ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லா யூஸ் பண்ணி நமக்கு நிறையா சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது சம். ஸோ ஏஜ் ப்ராப்ளம்லாம் ஒன்று கேட்டிருக்கோம். ஏயின் வயது 40, பியின் வயது 60. ஏயோட வயசு 40, பியோட வயசு 60. எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது 3:5 இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுலேயும் ஒரு -10 பண்ணால் போதும். ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். செகண்ட் ஆப்ஷன் போடும்போது எனக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதோட ஒரு 10 கழிச்சா என்ன வரும் 30, இதோட ஒரு 10 கழிச்சா 50. இப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது எதுவும் கேன்சல் ஆகி ஆன்சரு 3:5 நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக, அப்போ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்து 9. A, B என்ற இரு நபர்களின் வயதுகளின் விகிதம். A/B வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6:5. அவர்களின் வயதுகளின் கூடுதல் வந்து 44 எனில் 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 44. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட ஏஜ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஷியோவை எடுத்து விட்டால் என்ன வரும் A = 6x, B = 5x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ வருது 44. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11x = 44. எக்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 4ன்னு வரும். கரெக்டாக, அப்போ ஏயோட வயசு வந்து 6 24, பியோட வயசு வந்து 5 20ன்னு வரும். கரெக்டாக, இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒரு 8 ஆட் பண்ணிடுங்க, இங்கே ஒரு 8 ஆட் பண்ணிடுங்க. 32:28. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 32, 7 28ன்னு வரும். சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ இது வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு லாஜிக் வந்து ஆப்ஷன் வந்து போட சொல்லியிருந்தோம். கரெக்டாக, இப்போது தற்போதைய 2 பேரை வயசை வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 44. சரிங்களா, ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11. ஓகேவா, இப்போ 11 இந்த 44 டிவைட் ஆகுதா, டிவைட் பண்ணுது. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட ஏஜோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 2 பேரோட வயசோட ஒரு 8 வருஷத்தை கூட்டினா என்ன வரும், இவங்களோட ஒரு 8 கூடும், இவங்களோட ஒரு 8 கூடும். அப்போ மொத்தமாக 16 வயசு கூடுமா. இப்போ இதில் ஆட் பண்ணினா எவ்வளோ வரும் 60ன்னு வரும். கரெக்டாக, இப்போது ரேஷியோவை பாருங்கள், எந்த ரேஷியோ 60 டிவைட் பண்ணுதுன்னு பாருங்கள். 6 + 7 13 வரும், இது டிவைட் பண்ணாது. கரெக்டாக, அப்போ இது வராது. இங்கே 8 + 7 15, 15 60 டிவைட் பண்ணுமா, தாராளமாக டிவைட் பண்ணோம். 15 60. அடுத்து இங்கே 17 டிவைட் பண்ணாது, 7 நமக்கு டிவைட் பண்ணாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து ஈஸியாக போயிடலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பேரோட தற்போதைய வயது வந்து 44. சரிங்களா, விகிதம் வந்து 11ன்னு கொடுத்துருக்காங்களா, விகிதம் வந்து இதை டிவைட் பண்ணுது. இப்போது ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட ஏஜ் திருப்பி நான் சம்மு தான் கண்டுபிடிக்கிறேன். A + B. சரிங்களா, 44, ஏயோட வயசில் வந்து
ஒரு 8 ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பியோட வயசில் ஒரு 8 ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ 52 60ன்னு வரும். எந்த விகிதத்தை கம்பைன் பண்ணும்போது 60 டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஒரே ஒரு தான். இதெல்லாம் டக்குன்னு ஒரு 10 செகண்டில் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் அங்கேயும் கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷன் வந்து போகிறத. அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரானது ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றுகிறது. அதனை கண்டறிந்து கேட்கப்பட்ட வினாவிற்கு விடையளிக்கும். பஸ்ஸில் சாலையிலேருந்து ஒன்று கேட்டிருக்கோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 352:30, 296:108 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணுறாங்க. 3 5 15, 15 2 30. ஓகே. அடுத்து இங்கே 9 18, 18 6 108. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 6 2 12, 12 8 96ன்னு வரும். ஓகே. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்க. அடுத்து அம்மாவின் தற்போதைய வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு. 12 வருடங்களுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 2 மடங்கு எனில் அம்மாவோட தற்போதைய வயசு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அம்மா மகள்னு எடுத்துக்கணும். ஓகே. என்ன சொல்கிறாங்க? அம்மாவின் தற்போதைய வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு. மகளோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அம்மாவோட வயசு என்னவாக இருக்கும்? 3 மடங்கு. அப்போ 3x வரும். கரெக்டாக? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயசு என்னவாக இருக்கும்? என்ன ஏஜோ அதோட ஒரு 12 வருஷத்தை கூட்ட போகிறோம். அவ்வளோதான். கரெக்டாக? ஓகே. 10 வயசு இருந்துச்சுன்னா 12 வயசை கூட்டினா 22ன்னு வரப்போகுது. அதுதான் இங்கே +12ன்னு போட்டுருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 12 வருடங்களுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 2 மடங்கு. சரிங்களா? அம்மாவோட வயசு எப்படி இருக்குன்னா மக வயசை போல் 2 மடங்கு. அதாவது 3x + 12 = 2 டைம்ஸ் x + 12. அம்மாவோட வயசு எப்படி இருக்குன்னா மகளோட வயசை போல் 2 மடங்கு. இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? 3x + 12 = 2x + 24. எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். 3xல 2x போயிடுச்சுன்னா எக்ஸு, 24ல் 12 போயிடுச்சுன்னா 12ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நமக்கு ப்ரெசன்டேஜ். அப்போது 3 × 12 ஆன்சரு 36. இதுதான் எனக்கு ப்ரெசன்டேஜ். கொஷின் வந்து தற்போதைய வயசு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது இப்படி தான் சால்வ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து விகித சமத்தில் இருப்பின் 4வது விகித சமன். அந்த விகித சமன் விதி சொன்னோம் பார்த்தீங்களா? A:B விகித சமன் டு C:D. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது நடுவில் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 0.12, 0.21, 8, 3க்குள்ளே ஒரு எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். 4வது விகித சமன் என்ன? அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கடைசியாக தான் போடணும். ஓகேவா? நடுவில் எங்கேயும் போடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது நடுவில் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? நமக்கு எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துங்க. அப்போ எக்ஸ் = 0.21 × 8/0.12. ஓகே. இப்போ புள்ளியை எடுத்து விடணும். எடுத்து விடனா 100ஆல் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கேயே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் தான் இருக்குது, இங்கேயே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் தான் இருக்குது. ஓகே. அப்போ 21 × 12. 4 3 12, 7 3 21, 1 இங்கே 2, 7 14ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த விதி லாவை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 13. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த முதல் சம் பார்த்த மாதிரியே தான். A:B:C கொடுத்துட்டாங்க. அதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. அப்போது ஏ இருக்க இடத்துல 2 இருக்குது, அதை அப்படியே போட்டுருங்க. 1/2 1/3 1/4
4ன்னு வரும். ஓகேவா? ஏ இருக்க இடத்துல 2 போடுறோம், பி இருக்க இடத்துல 3 போடுறோம், சி இருக்க இடத்துல 4 போடுறோம். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதுக்கெலாம் எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 12 வரும்னா எதால் பெருக்கணும்? 6ஆல். அப்போ மேலேயும் 6ஆல். 6 இங்கே 4ஆல் பெருக்கணும், மேலேயும் 4ஆல். இங்கே 3ஆல் பெருக்கணும், மேலேயும் 3ஆல். 6:4:3ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாடல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 14வது சம். இது வந்து நமக்கு புக்கில் கிடையாது. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான சம். என்ன சொல்கிறான்னு பாருங்க. ஒரு தொழிலில் ஏபிசி தனித்தனியே ரூபாய் 20,000 முதலீடு செய்கின்றனர். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒரு 20 வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? 5 மாதங்களுக்கு பிறகு 5 மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 20,000 டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஏ என்பவர் 5,000ம் பி என்பவர் 4,000ம் முதலீட்டில் இருந்து எடுத்துக்கொள்கின்றனர். அப்போது 5 மாதம் தான் 20,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதலீட்டிலேருந்து எடுத்துடுறாங்க. ஓகேவா? மற்றும் சி என்பவர் மேலும் 6,000 முதலீடு செய்கிறார். இது முக்கியமானது. 1 வருட முடிவில். அப்போ மொத்தமாக எவ்வளோ வருஷம் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா 1 வருஷம். எவ்வளோ லாபம் வருது அப்படின்னா 69,900 லாபமாக கிடைக்கிறது. இனி லாபத்தில் ஏயோட பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 2ஆக பிரிக்கணும். 5 மாதம் ஒரு மாதிரி டெபாசிட் பண்ணுறாங்க, அடுத்த 7 மாதம் வேறு மாதிரி டெபாசிட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஏன்னா லாபம் வந்து நம்ம ஈக்குவலாக பிரிக்க முடியாது. யார் அதிகமாக போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஷேர் வந்து அதிகமாக போகணும். கரெக்டாக? ஏ என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 மாதம் 20,000 போட்டுக்கிறாங்க. ப்ளஸ்ஸு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 வருஷமாக 5 மாதம் பேசி மீதி 7 மாதம். அங்கே என்ன பண்ணுறாங்க 5,000 ரூபாயை எடுத்துடுறாங்க அவங்க போட்ட முதல்ல இருந்து. அப்போ கடைசி 7 மாதம் வந்து 15 ரூபா தான் டெபாசிட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபா 7 மாதம் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பியும் அதே மாதிரி தான். 5 மாதம் ஒவ்வொரு மாதமும் 20,000 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க. அடுத்த 7 மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4,000 ரூபா அந்த முதலீட்டிலேருந்து எடுத்துடுறாங்க. ஓகேவா? 4,000 ரூபா எடுத்துடுறாங்க. அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணுவாங்கன்னா 16,000 ரூபா. ஓகேவா? சி எப்படி பண்ணுறாரு, சியும் ஒரு 5 மாதம் 20,000 தான் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ரா போடுறாரு. கரெக்டாக? மேலும் 6,000 முதலீடு செய்கிறார். 7 × 26,000. ஆல்ரெடி ஒரு 20,000, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 ரூபா போடுறாரு. அப்போ 26,000. இவங்களாம் எடுத்துடுறாங்க, இவர் தான் அதிகமாக போடுறாரு. அப்போ இவருக்கு தான் அதிகமாக ஷேர் போகணும். கரெக்டாக? ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 வருஷத்துக்கு இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 1 2 3 4 ஈரஞ்சா 10 எல்லாத்துலேயும் இதுதான் வரும். ஓகே, 1 லட்சம். அடுத்து தான் டிஃபர் ஆகும். ப்ளஸ் 15 105 ஒரு 3 0. 16 112 ஒரு 3 0. 26 20 140, 6 42, 182 ஒரு 3 0. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் என்ன வரும் 205. ஏன்னா எல்லாத்துலேயும் நமக்கு 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? 205 112 இங்கே ஒரு தப்பு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இங்கே 205 வரும். இங்கே வந்து 212 இங்கே வந்து 282 வருமா? இப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா? எதுவும் கேன்சல் ஆகாது. மொத்தமாக லாபம் எவ்வளவு 69,900. ஏயோட ஷேர் கேட்குறாங்க. மொத்தம் 69,900. ஏயோட ஷேர் வந்து 205. மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணினா என்ன வரும் 2 4 9 இங்கே 9 2 4 6. ஓகே, அப்போ இதுவும் கேன்சல் ஆகி 1 ஒரு 2 0. அப்போ 20,500 வரும்.
பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் வந்து நம்ம புக்கில் கிடையாது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபினிஷ் பண்ணுறது எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க, இந்த ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகே. ஸோ இங்கே நான் இது எப்படி போட்டேன் அப்படின்னா இந்த 3 0 கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகே. இதே மாதிரி பி கேட்டாங்கன்னா பியோட இது நம்ம போட்டு விடணும், அவ்வளோதான். அடுத்து ப்ளஸ் என்பது டிவைட் என்பது இன்ட்டு. இந்த மாடலையும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி 24 ப்ளஸ்ஸுக்கு வர என்ன போட சொல்கிறாங்க, டிவைட் போட சொல்கிறாங்க. அடுத்து இன்ட்டு வந்து எப்படி எடுத்திருக்காங்க, மைனஸ்னு எடுத்திருக்காங்க. அடுத்து திருப்பி டிவைட் வந்து என்ன எடுத்திருக்காங்க, இன்ட்டுன்னு எடுத்திருக்காங்க. மைனஸ் என்பது ப்ளஸ். இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுவோமா. 24ல் 6ஆல் டிவைட் பண்ணால் 4 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 6 + 4 சரிங்களா. அப்போ 8 - 6 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்து ஒரு கல்லூரியில் உள்ள ஆண் பெண் விகிதம் 3:2 எனில் பின்வருவற்றில் எது மொத்த எண்ணிக்கை ஆகும். இந்த மாடலில் ஒரே ஒரு தடவை நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் சரிங்களா. ஒரு காலேஜ் இருக்குது, அதில் ஆண் பெண்ணோட விகிதம் 3:2 சரிங்களா. அப்போ எது வந்து டோட்டல் கவுண்டிங்காக இருக்கும்னு கேட்பாங்க, அல்லது இருக்காது அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். 5 இருக்கா, அப்போது என்னோடய டோட்டல் கவுண்டிங் வந்து 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. கொஷினில் பாருங்களேன், எது 5ஆல் டிவைட் இருக்கும்னு தான் கேட்குறாங்க. அப்போ எது 5ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 5ஆல் டிவைட் ஆகும் கரெக்டாக, அது எதுவுமே 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ மேபி இது வந்து எனக்கு இங்கே வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் சரிங்களா. இந்த மாடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கும்னு கேட்டால் டிவைட் ஆகணும், இருக்காது அப்படின்னு கேட்டால் டிவைட் ஆகாமல் இருக்கணும். ஓகே. கவுண்டிங்கை வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடுங்க, அந்த லாஜிக் தான். அடுத்த சம். 3 விதமான ஜாடிகளில் உள்ள பால் மற்றும் தண்ணீர் கலவைகளின் விகிதம் 1:2, 2:3, 3:4. இவற்றை ஒரே ஜாடியில் மாற்றும் போது தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம் என்ன. இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் ப்ரீவியஸில் இந்த மாடலில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படி இருக்கான், 1:2. செகண்ட் இதில் வந்து 2:3. தேர்ட் இதில் வந்து 3:4. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்துக்கு மாற்றினா அங்கே வந்து ரேஷியோ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, பால் தண்ணீர். இங்கே பால், இங்கே தண்ணீர். பால் மற்றும் தண்ணீர் கலவைகளின் விகிதம் ஓகே 1:2, 2:3, 3:4 சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, 1 + 2 3 பங்கு. அதில் பால் வந்து 1 பங்கு இருக்குது கரெக்டாக. தண்ணி எத்தனை பங்கு இருக்குது, 2 பங்கு இருக்குது. அடுத்ததில் மொத்தம் எவ்வளோ பங்கு இருக்குது, 5 பங்கு. அதில் பால் வந்து 2 பங்கு, தண்ணி வந்து 3 பங்கு. ஓகே. அதே மாதிரி தேர்டு இதில் மொத்தமாக எத்தனை பங்கு இருக்குது, 3 + 4 7 பங்கு இருக்குது. அதில் பால் வந்து 3 பங்கு, தண்ணி வந்து 4 பங்கு. ஓகேவா. ஸோ தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதிட்டோம். இப்போது இதை தனியாக ஆட் பண்ணுங்கள், இதை தனியாக ஆட் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு ஆன்சர். 1/3 + 2/5 + 3/7 ஈஸ்ட்டு 2/3 + 3/5 + 4/7 சரிங்களா. M/W சரிங்களா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா, இது எதுக்குமே நமக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு எல்சிஎம் சரிங்களா. எல்சிஎம் வந்து 105ன்னு வரும் கரெக்டாக. இங்கே 105 வரும்னா எதாவது பெருக்கணும், இதை ரெண்டையும் பெருக்கணும், அப்போ 35. இங்கே 105 வரும்னா 3 7 21. இங்கே 21ஆல் பெருக்கணும், மேலேயும் 21 42 ஈஸ்ட்டு. இங்கே வந்து 3 5 15ஆல் பெருக்கணும், அப்போ மேலேயும் 15 45 ஈஸ்ட்டு. இங்கேயும் அதே 105 தான். இங்கே வந்து எதால் பெருக்கணும், 35. இங்கே வந்து 21, இங்கே வந்து 15.
ஓகே. இப்போ மேலேயும் 35 பெருக்குனா 70 ப்ளஸ் 21 பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 63 ப்ளஸ் இங்கே 15 நாங்கள் 60ன்னு வரும். சரிங்களா? இதில் இதுவும் நம்ம கேன்சல் ஆகிரும். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 80 122 ஈஸ்ட்டு 130 193 M/W. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, ஒரே ஜாடியில் மாற்றும் போது தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம். ஃபஸ்ட்டு தண்ணி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் தான் பால் கேட்குறாங்க. அப்போ 193 122 வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. கொஷின் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பால் தண்ணீர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கடைசி கேட்குறது தண்ணீர் பால்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே ஒரே ஜாடியில் ஊற்றுறோம், அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. அடுத்து ஒரு சொல்லில் உள்ள எழுத்துக்கள் இடம் மாறி அமைந்துள்ளன. எழுத்துக்களை சரியான முறையில் அமைத்து அவற்றின் எண் வரிசையை கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆப்ஷன் தான் போக முடியும். ஒவ்வொரு ஆப்ஷன் எடுப்போம். 6 7. அப்போ ஃபஸ்ட்டு 6 ஹச், அடுத்து ஐ, 4 வந்து எஸ், 2 டி, ஓ, ஆர், ஒய். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுலேயே நம்ம கரெக்டாக வந்துச்சு. மாற்றிருக்க வார்த்தை வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு தான் பார்த்து போகணும். மேபி இதை பார்த்தா உங்களுக்கு எதுவும் க்ரியேட் பண்ண முடியுதா, டக்குன்னு உங்களுக்கு வார்த்தை எதுவும் தெரியுதா அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் நம்ம போட்டு பார்க்க முடியும். நம்ம நேரத்துக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே கரெக்டாக இருக்குது. ஓகே. அடுத்து 19. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகள் 46 மற்றும் 60. n வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:5 எனில் என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏயோட வயசு 46, பியோட வயசு 60. ஒரு n வருஷத்தை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது நமக்கு ரேஷியோ வந்து என்ன வருது அப்படின்னா 4:5 மாறுதான். அப்போது எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதுக்கும் ஆப்ஷன்லேருந்து போட்டு பார்ப்போம். ஆப்ஷன்லேருந்து போட்டு பார்த்தா ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாமே. எடுத்துக்கிட்டால் இதோட ஆட் பண்ண என்ன வரும், 59 73. இது கேன்சல் ஆகாது, அப்போ இது வராது. அடுத்ததில் போட்டால் 57 71, இதுவும் கேன்சல் ஆகாது. அடுத்து இங்கே போட்டால் 58 72ன்னு வரும். கரெக்டாக? இதில் எதுவும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 29 36ன்னு வரும். இதுவும் நமக்கு வராது. அப்போ கடைசியாக டி ஆப்ஷன் போட்டு பாருங்கள். 56 70ன்னு வரும். கரெக்டாக? 10 2 இதோடையும் ஆட் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 14 வாய்ப்பாடு போட்டால் 4 14 56 15 4 70. அப்போ 4:5ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அடுத்து PQR மற்றும் S வேலை செய்யும் திறன்களின் விகிதம். P/Q/R/S. 2:3:5:4. மொத்தமாக ரூபாய் 4200 பெறுகிறார்கள். யார் அதிக தொகையை பெறுவார், எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு சம்மப்படி சால்வ் பண்ணுவோம். பாருங்களேன். ஃபஸ்ட்டு பி வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்ப்போம். மொத்தமாக எவ்வளோ பங்கு, 9 12 14 பங்கு. அதில் பியோட பங்கு 2. எதில் அப்படின்னா 4200. ஓகே. கேன்சல் பண்ணால் 1 இங்கே 3 0. அப்போ 600. அப்போ Q வந்து எவ்வளோ வாங்குவாங்க, இதை அப்படியே பிரிக்கிற வேண்டியதான். 900. R வந்து எவ்வளோ வாங்குவாங்க, 1500. எஸ் வந்து எவ்வளோ வாங்குவாங்க, 1200. ஓகே. அப்போ யார் அதிகமாக வாங்குறா அப்படின்னா R தான் அதிகமாக வாங்குறாங்க. எவ்வளோ அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா 1500. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு சமப்படி செய்யுது. சமப்படி செய்யாமல் ஆப்ஷன் வந்து எப்படி போகலாம் பாருங்களேன். இப்போது இதுதான் அவங்களோட திறமைகளின் விகிதம். கரெக்டாக? யார் அதிகமாக வேலை பார்க்குறா, எஸ் தான் நமக்கு சரி 3ஆவது இடத்துல உள்ளது. 6 தான் நமக்கு இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. கரெக்டாக? அப்போ அவங்க தான் நமக்கு இருக்கிறதுலே அதிகமாக சேலரி வாங்குவாங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் நமக்கு 6 இருக்குது. கரெக்டாக? அப்போது
டி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் ஆப்ஷன் வந்து டக்குன்னு போயிடலாம். இப்படி சால்வ் பண்ணுறது போல் ஈஸியாக போட்டலாம். ஏன்னா அவங்க பிரிக்கிற ஷேர் வந்து இந்த மாதிரி தான் பிரிக்கிறாங்க. இதில் யார் அதிகமாக வாங்குறா அப்படின்னா 3வது ஆள் தான் அதிகமாக வாங்குறாங்க. 3வது யார் இருக்கா அப்படின்னா 6 தான் இருக்காங்க. அப்போ டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே. சம்மப்படி செய்யணும், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள். 2.6, 1.3 என்பன விகித சமத்தில் உள்ளன எனில் 3வது விகித சமம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 3 கொடுத்துட்டு 4வது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கரெக்டாக. ஆனால் இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு 3வது கேட்குறாங்க. இந்த மாதிரி சமம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2.6, 1.3 இதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன முடியுதோ அதை திருப்பி ஒரு தடவை எழுதிடுங்க. 1.3 அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? எக்ஸ்ன்னு மாற்றணும். கிட்டத்தட்ட 4 நம்பர் வந்துச்சா, அப்போ அந்த லா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது நடுவில் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? நமக்கு எக்ஸு தான் வேணும். அப்போ இந்த 2.6ஐ கீழே கொண்டு வந்துடுங்க. 1.3 × 1.3/2.6. சரிங்களா? ஜீரோஸ் எடுத்துவிடுவோம். எடுத்துவிடோன்னா மேலே 100ஆல் பெருக்கணும். அப்போ கீழேயும் 100ஆல் பெருக்கணும். பெருக்குனா 13 × 13/26 × 10ன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா மேலே 2 புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, அப்போ 2 0க்கு புள்ளி கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, அப்போ அந்த ஒரு 0 அப்படியே வரும். சரிங்களா? 1 இங்கே 2, 1 இங்கே 6.5, இந்த 0 இருக்கா, பை 0 அப்படின்னா புள்ளி இருந்தது தள்ளி போகும். அப்போ 0.65ன்னு நமக்கு வரும். ஓகே. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். என்ன லாஜிக் அப்படின்னா 1.3 × 1.3/2.6 மேலே இங்கேயும் எதால் பெருக்கிறேன் அப்படின்னா 100ஆல் பெருக்கிறேன். ஸோ இந்த 0க்கு இந்த புள்ளி கேன்சல் ஆகிரும், இந்த 0க்கு இந்த புள்ளி கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகி 13 × 13ன்னு வந்துடும். இங்கே ஒரு 0க்கு இந்த புள்ளி கேன்சல் ஆகிரும். அப்போ 26 × 10ன்னு வரும். ஓகே. 1 இங்கே 2, 1 இங்கே 6.5. அப்போ நம்ம கடைசி என்ன வந்திருக்கு? 6.5/10. ஒரு 0 இருக்கா, அப்போ இங்கே இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி வந்துடும். 0.65ன்னு வரும். ஓகே. அடுத்து ரூபாய் 3900 எல்கேஜி என்ற 3 நபர்களுக்கு அந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ கேயோட ஷேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை நம்ம எடுத்து விடணும். சரிங்களா? L/K/G. சரிங்களா? 1/2 1/3 1/4. எல்சிஎம் வந்து என்ன வரும்? 12ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 12 வரும்னு எதால் பெருக்கணும்? 6ஆல். அப்போ 6 இங்கே வந்து 4ஆல். அப்போ மேலே 4ஆல். 4 இங்கே வந்து 3ன்னு வரும். கரெக்டாக? யாரோட ஷேர் கேட்குறாங்க? கே தான் கேட்குறாங்க. அப்போ கே ஈக்குவல் மொத்தம் எவ்வளவு? 10, 13. அதில் கேயோட பங்கு 4 பங்கு. எதில் அப்படின்னா இந்த 3900. 1 இங்கே 3 00. அப்போ 1200 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொகையை பிரித்து கொடுக்குறதுலாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து ஸோ ஒரு வேர்டிங் கொடுத்துட்டு அதை வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் மாற்றுங்க. மாற்றினா எத்தனை லெட்டர் வந்து இடம் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மாற்றினா என்ன வரும்? ஆல்ஃபபெட்டி பாட்டி மாற்றினா ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும்? இ வரும். கரெக்டாக? அடுத்து ஃபஸ்ட்டு டி, அடுத்து இ, அதுக்கப்புறம் ஐ, ஜே, அடுத்து கே. ஓகேவா? அடுத்து எல்லு, அதுக்கப்புறம் தான் என் வரும். கரெக்டாக? அப்போ எத்தனை இது மாறாமல் இருக்குது அப்படின்னா எல்லு மட்டும்தான் அதோட பொசிஷனில் நமக்கு அப்படியே இருக்குது. மற்ற எல்லாமே இடம் மாறி மாறி போயிடுது. கரெக்டாக? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வரும். ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் அதோட இடத்த மாறாமல் அப்படியே இருக்குது. ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, ஆல்ஃபபெட்டாக மாற்றும் போது எத்தனை இடம் இன்டர்சேஞ்ச் ஆகாமல் அதே பொசிஷனில் இருக்குதுன்னு கேட்பாங்க நம்ம கொஷின். ஓகே. அடுத்து பஸ்ஸில் ஒன்று கேட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 5 =
12 4 × 7 = 23 5 × 9 38 அப்படின்னா 6 × 11 வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள எல்லாத்துலேயும் ஒரு 1 மைனஸ் பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும்? 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 × 5 என்ன வரும்? அது கூட ஒரு 2 ஆட் பண்ணிடுங்க. 10 10 + 2 12. ஓகே, அதே மாதிரி இங்கே 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? 3ன்னு வருமா? 3 × 7 அது கூட ஒரு 2 3 21 + 2 ஆன்சரு 23. அடுத்து இங்கே இதோட ஒரு 1 மைனஸ் பண்ணால் 4 × 9 அது கூட ஒரு 2 9 36 36 + 2 38. அதே மாதிரி இங்கே பண்ணால் என்ன வரும்? 5 × 11 55 அது கூட ஒரு 2. அப்போ ஆன்சர் வந்து 57ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கடைசி கொஷினு, தற்போது தந்தை மற்றும் மகன் ஆகியோரின் வயதுகளின் விகிதம். அப்பா சன் 7:3. அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 756 எனில் 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சம்மப்படி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து போது பார்ப்போம். இப்போ இந்த விகிதத்தை எடுத்து விட்டால் என்ன வரும்? எஃப் வந்து 7x, எஸ் வந்து 3xன்னு வரும். இப்போ இவங்க 2 பேரோட வயசை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 756. அப்போ இது 2 பெருக்குங்களேன். 7x × 3x = 756. x × x என்ன வரும்? x² = 4 7 7 5 70. மிச்சம் ஒரு 5 1 இங்கே 3 6. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். கரெக்டாக? அப்போ அப்பாவோட வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னா எஃப் = 7 × 6 6 42. மகனோட வயசு 3 × 6 ஆன்சரு 18ன்னு வரும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? 6 வருடங்களுக்கு பிறகு 6 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயசு என்னவாக இருக்கும்? 48. இவங்களோட வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னா 24ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2:1ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மொத்தமாக ஒரு 25 கொஷின் பார்த்துருப்போம். இதில் ஒரு 3 கொஷின் 4 கொஷின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். மற்ற எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக போட்டுடலாம். இதில் வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்து கேட்குறதுலாம் நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்டில் போடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் போடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா தனி வட்டியும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருப்போம். தனி வட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதற்கான வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி தனியாக போட்டிருக்கோம். தனி வட்டி வந்து 7th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் PYQ இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். இதை பாருங்கள். இதை பார்த்தாலே மேக்ஸிமம் நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து நல்லா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.